நம்ப முடியாத சூழ்நிலையிலும் என்னுடைய வியூவர்ஸ் அநேகர் நம்ப முடியாத ஆசீர்வாதங்களை நீங்கள் நம்ப துவங்கி இருக்கிறீர்கள். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தை உங்களுக்கு மாம்சமாகிறது. ஹல்லேலூயா. இது இந்த பேப்பரில் இருந்தால் பிரயோஜனம் இல்லை இல்லையா? அப்போ இந்த வார்த்தை மாம்சமாகத்தக்கதாக தொடர்ந்து என்னுடைய செய்திகளை கேளுங்கள். ஒரு அசாதாரணமான ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இன்றைக்கு 113வது அவருடைய ஞானத்தின் ஆழம், ராஜ்யத்தின் சிறப்புரிமை 3/5. 5 சிறப்புரிமைகளை நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கு 3வது சிறப்புரிமை எதுவென்றால், மறுபடி பிறந்த அன்றைக்கே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துவிட்டோம். கொலோசையர் 1:13. ரைட்? அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுனால we have special privileges. ஆமென். ஓ தேங்க்யூ மாஸ்டர். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பிதாவிடத்தில் என்னெல்லாம் ப்ரிவிலேஜ் இருக்கோ அத்தனை ப்ரிவிலேஜும் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் இருக்கிறதுனாலே அதை குறித்து இயேசு சொன்ன ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். The book of Mark chapter 4 verse 11. மார்க் 4:11. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. பாருங்கள், என்னோடு இணைந்திருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்ளுகிறீர்கள் அல்லவா? அதே போலதான் இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. இது ஒரு பெரிய அருளுங்க. அருள் என்னது? கிருபை. கிருபை என்றால் என்னது? அன்கண்டிஷனல் லவ். ஐயா, நிபந்தனை இல்லாத நேசிக்கிறவர் தான் ஒரு கடவுளாக இருக்க முடியும். சரிங்களா? நம்முடைய தேவன் ஐயா ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். அது அவருடைய கிருபை, அவருடைய அருள். ஹல்லேலூயா. ஓ யூ ஆர் ட்ரையம்ஃபன்ட் பியாண்ட் மெஷர். நீ கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நீ வெற்றியாளனாக இருக்கிறாய். அருமையானவர்களே, மறுபடியும் பிறந்த பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துவிட்டோம் என்ற நிஜத்தை அறிந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் அந்த ட்ரையம்பை என்ஜாய் பண்ணாங்க, ஆளுகை செய்தார்கள், வெற்றியை அவர்கள் அனுபவித்தார்கள். அருமையானவர்களே, ஆமென். அந்த ஆளுகையை கையில் எடுத்தாங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? ரொம்ப சிம்பிளுங்க. அதே சூழ்நிலை அப்படியே ஒரு த்ரெட் இருக்கு. என்ன த்ரெட் இருக்கு? அவன் பெரிய ஜாயண்ட்டு, ஃபுல்லி ஆர்ம்டு, ஃபுல்லி ப்ரொடெக்டடு, ஃபுல்லி எக்யூப்ட். ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு சேனை ஒரு கோலியாத்தை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை அறிஞ்சவன் வந்தான் பாருங்க. டேய், என்னடா 40 நாளை வீணாக்கிட்டீங்களடா, இனிமே 4 மணி நேரம் கொடுக்க மாட்டேன், 4 மணி நேரம் கூட கொடுக்க மாட்டேன், இப்போதே அவன் தலையை தூக்க போறான்னு நான் பாருங்க. ஹல்லேலூயா. ஓ வாட் a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் எந்த சூழ்நிலையையும் நீங்கள் உங்கள் கால்களுக்கு கீழாக வைத்து கொள்ள முடியும். நீங்கள் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவீர்கள். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் மரணத்தை நீங்கள் காலுக்குள்ள கொண்டு வருவீங்க. ரெஜிஸ் சுமார் ஒரு 50 வயது நிறைந்த ஒரு சகோதரி, கன்னியாகுமரி மாவட்டம், திடீரென்று அழைத்தார்கள். ஐயா, முதல் முறையாக நான் உங்களை அழைக்கிறேன். சொல்லுங்க சிஸ்டர், என்னுடைய கணவர் பெயர் அருள், மரித்து போனார். நான் ஏற்கனவே உங்கள் செய்தி 80 செய்தியை கேட்டிருந்தேன். பயங்கர விசுவாசம் இருந்தது. நேரே வீட்டுக்கு கொண்டு வந்து படுக்க வச்சு நான் பேசுகிறேன், இயேசுவை போல பேசுகிறேன். அப்படித்தானே நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள். சொல்லுங்கம்மா, என்ன நடந்தது? அருள், எழுந்திருங்க எழுந்திருங்க நீ பேசிக்கொண்டே இருந்தேன். 26வது நிமிடத்தில் அவர் உயிரோடு வந்து விட்டார். எந்த மரணத்தையும் நீ கால்களுக்கு உள்ளாக வைக்கத்தக்கதாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையையும் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஆளுகையையும் தேவன் உனக்கு தந்து விட்டார, வல்லமையையும் தந்து விட்டார். அதை எக்ஸிக்யூட் பண்ண தேவையான அதிகாரத்தையும் யுவர் தந்து விட்டார். அருமையானவர்களே, யூ ஆர் ஃபுல்லி லோடட் வித் சூப்பர் நேச்சுரல் பவர் அண்ட் ஆல்சோ த சேம் டைம் யூ ஆர் ஆத்தரைஸ்ட் டு எக்ஸிக்யூட் தட். யாரை போல? யோசுவாவை போல, எலியா, எலிசா, தாவீதை போல, இயேசு கிறிஸ்துவை போல, பேதுருவை போல, யாரு? நம்ம பவுலை போல. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. தட் இஸ் த
ப்ரிவிலேஜ் யூ ஹவ் அப்டைன்டு. தேவன் உங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜை கொடுத்துருக்கிறார். சோர்ந்து போவாதீங்க. பவுலிடத்திலிருந்து ஒரு உதாரணத்தை கற்றுக்கொள்வோமா? அதை நான் வாசிக்கிறேன். கலேஷியன் 2:20, கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அவன் என்ன சொல்கிறான்? எப்பா நான் செத்து ரொம்ப நாள் ஆச்சு, செத்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னப்பா பவுல் இன்னும் உயிரோடு இருக்கு? இல்லை இல்லை, நான் இல்லை, கிறிஸ்துவாக நான் உயிர் வாழுகிறேன் என்கிறாங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீனும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தான் அபிஷேகிக்கப்பட்டு இருக்கிறாய். உனக்கு சில நாலேஜ் இல்லை. என்ன நாலேஜ் இல்லை? You are fully qualified on the day of your salvation. You have not known than that. You are fully empowered to perform miracles more than that. அந்த நாலேஜும் உனக்கு இல்லை. நடுத்தருவில் நிற்கிறான். அங்கிள் உங்களுக்கு தெரியாது அங்கிள், எங்கள் குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம் அங்கிள், நான் ரொம்ப படிக்கலை அங்கிள், எனக்கு ரொம்ப பைபிள் தெரியாது, எனக்கு என்ன தெரியாது, 40 நாள் உபவாசம் பண்ண தெரியாது. அருமையான மகனே மகளே, இந்த செய்தியை நீ கேட்கிறா இல்லையா? என்னுடைய செய்தி உனக்கு புரியுது இல்லையா? இட் இஸ் இனஃப். யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு ஆஸ் வெல் as யூ ஆர் ஃபுல்லி எம்பவர்டு. அருமையானவர்களே, ஆமாம், ஒரு பெரிய ஒரு வெற்றிக்காக தேவன் நம்ம இணைத்திருக்கிறார். சந்தோஷப்பட்டு கழி கூறுங்க. நீங்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அருமையானவர்களே, என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் ஜெபத்திற்கு உடனுக்குடன் பதில் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுகிறேன்னு தெரியுமா? என்னுடைய செய்தியை கேட்கும் பொழுது உங்கள் அவிசுவாசம் தானாகவே மறைந்துவிடும். வாட் டஸ் இட் மீன்? மேலான விசுவாசத்தை நீங்கள் என்னுடைய செய்தி மூலமாக பெற்றுக்கொள்ள குறைவானது தானாக மறைந்து தானே ஆக வேண்டும். யூகேலேருந்து பிரதர், உங்கள் செய்தியை நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் கேட்டிருந்தேனா நானும் நல்லா இருந்திருப்பேன், என் பிரசங்கத்தை கேட்டவங்களும் நல்லா இருந்திருப்பாங்க. இப்போ நானும் வியாதியில் இருக்கேன், நானும் தரித்திரத்தில் இருக்கிறேன், என் சபைக்கு வர்ற அத்தனை பேர் இப்படி தான் இருக்காங்க. ஏன் ஐயா? இந்த பேசிக் ட்ரூத்து தெரியல. எந்த ட்ரூத் தெரியல? நீங்கள் இருளின் ஆதிக்கத்திலிருந்து மீட்கப்பட்டு அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வந்து விட்டீர்கள். அங்கே நீங்கள் இயேசுவாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கிற பேசிக் ட்ரூத்தை தெரியல. ஹல்லேலூயா, ஆமென். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பவுல் என்ன சொல்கிறான்? எப்பா நான் அன்னைக்கே செத்து போயிட்டப்பா, அப்போ இப்போ வாழுகிறீங்களா? நான் மனுஷனாக வாழலை, இயேசுவாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். அவனுக்கு கூட தைரியம் வரலைங்க. என்ன தைரியம் வரல தெரியுமா? நான் தேவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா இயேசு அதுக்கு முன்னால் தானே சொல்லிட்டாரு. யோவான் 10:34 நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், இது தவறாது என்று சொன்னார். இதை குறித்து பவுலும் ஒன்றும் அட்ரஸ் பண்ணலை, எந்த சீஷரும் அட்ரஸ் பண்ணலைங்க. யாக்கோபோ, வேற யாரு? யாக்கோபு, பேதுரு, பவுல், யாருமே வேதம் அவங்க எழுதின வேதத்தில் இதை பற்றி எழுதவே இல்லைங்க. தேவன் எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். ஏன்னா there is a great need. ஐயா, அந்த வையகத்தை வாழ வைக்கும்படியாக நீங்கள் தேவர்களாக உயர்த்தப்பட்டு இருக்கிறீர்கள். இது யார் சொன்ன வார்த்தை? இயேசு சொன்ன வார்த்தைங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது, அந்த ராஜ்யத்தினுடைய வெற்றி என்ன தெரியுமா? முற்றிலும் ஜெயம். வாசிக்கிறேன் உங்களுக்கு, ரோமர் 8:37, the book of Romans chapter 8 verse 37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. Yet amid all these things we are more than conquerors. Hallelujah. Oh, thank you Lord. We are more than conquerors, really beloved. கொரோனாவுக்கு தப்பி வந்தீங்கல்ல, எத்தனை லட்சம் பேர் போயிட்டாங்க. அது ஒரு சைன் போதுமே. நீ அப்பொழுது விசுவாசியாக தான் இருந்தா, இன்றைக்கு விசுவாசியாக தான் இருக்கிறா. இட்ஸ் கிரேட், இட்ஸ் மோர் தென் எனஃப் டியர்லி பிலவட். முற்றிலும் ஜெயம். அவள் ஏட்டு சுரக்காய்க்கு சொல்லலைங்க. உங்களுக்கு தெரியும் சரித்திரம். கப்பல் சேதம்,
He was the trouble shooter. எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. இருளில் உடைந்து போன கப்பலுடைய மரங்களை பிடித்து அங்கே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, மிதந்துட்டு இருக்காங்க. இவன் முழங்குறான், ஒருவரும் பயப்படாதீர்கள், இது கப்பல் சேதமே தவிர ஒரு உயிரும் போகாதுன்னு சொன்னாங்க. அவன் சொன்னதுனால தாங்க போகலை. அல்லேலூயா. பாம்பு கடியில், விஷ பாம்பு கடிக்குது. யார் ஜெயித்தா? பாம்பு ஜெயிக்கல, நம்ம பால் தான் ஜெயித்தாருங்க. ஏன்? அவருக்கு ஒரு ட்ரூத் இருந்து, எங்கே போனாலும் எனக்கு தான் ஜெயம். அது சிறைச்சாலையாக இருந்தாலும் எனக்கு தான் ஜெயம், சிங்கக்கெபியாக இருந்தாலும் எனக்கு தான் ஜெயம், சீறுகிற நெருப்பாக இருந்தாலும் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கிறேன். இருப்பேன்னு சொல்லலை, நீங்கள் இருப்பேன்னு பாடுறீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பது சிலுவைக்கு முன்பதாக சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை. அருமையானவர்களே, சிலுவைக்கு பிறகு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டது என்று மாற்றி பாடுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிற்று, அப்படி பாடுங்க. அப்போதான் மாறுங்க. 40-50 வருஷம் இதை பெரிய பேனர் கட்டி கூட்டம் நடத்துகிறாங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். 50 வருஷத்தில் மாறாதது இனிமேல் மாறி என்னங்க பிரயோஜனம்? அல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். 3வது பாருங்கள், ராஜ்யத்தினுடைய சிறப்புரிமை. இயேசு சொன்னார் அல்லவா, அங்கே மார்க் 4:11 அதில் சில ரகசியம் இருக்குன்னு சொன்னாலே, அவருடைய ராஜ்யத்தின் ரகசியம். அதில் ஒரு ரகசியம் என்னன்னா, you are not living with human strength. நீங்கள் மனித பலத்தினாலே நீங்கள் இடைகட்டப்படவில்லை. பவுலுடைய வெளிச்சங்க. ஆனால் தான் நிற்கிறாங்க ராஜா, அகிரிப்பா ராஜா. அவன் சொல்றா, ராஜா சொல்றா, எப்பா பவுலு உன்னை இன்னும் கொஞ்சம் பேச விட்டா என்னையும் கிறிஸ்டின் ஆக்கிடைய போலங்கிறான். ராஜா, நீங்கள் மாத்திரம் இல்லை, என் பிரசங்கத்தை நான் இப்போ பேசுகிறத ஒரு 100 பேர் கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க, அரண்மனையில் அத்தனை பேரும் என்னை போல ஆவார்கள். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். புக் ஆஃப் பிலிப்பியர்ஸ் சாப்டர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. That is the privilege, special privilege for the kingdom people. நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டீங்க. அங்கே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இருக்கு. உங்களை ஒருவர் உங்களுக்குள்ளே இருந்து பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எப்படி? அதை தான் எங்கே வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 1:24 என்ன வாசிக்கிறோம்? அவரே உனக்கு தேவ பலனாக இருக்கிறார். ஐயா, அவர் தேவ பலனை உனக்கு தரல, அவரே பலன். அப்படி என்றால் என்ன பொருள்? இயேசு கிறிஸ்து எவ்வளவு வல்லமையாய் வெளிப்பட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைத்தாரோ, அதே போல நான் எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்கு தேவன் இயேசு கிறிஸ்துவையே எனக்கு வல்லமையாக வைத்திருக்கிறார். உங்களுக்கு தாங்க, எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆமென். அதனால தான் அவர் 1 தெசலோனிக்கர் 5:16 சொல்றாரு, எப்பொழுதும் ஜாலியா இருங்கப்பா, ஜாலியா இருங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? கவலைக்கு இடம் கொடுக்காத, பயத்துக்கு இடம் கொடுக்காத, குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்காத. அப்பொழுது என்ன ஆகும்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்டு நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் பவுல் அப்போஸ்தலனை போல ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து சரித்திரம் படைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்.